நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காலையோடாக சந்தித்திருக்கிறோம். அண்மை காலமாக ஸ்ரீதரன் எம்பி மீதான கருத்தாடுகள் என்பது அதிகரித்திருக்கிறது. நாடாளுமன்றத்தில் அது தொடர்பில் ஸ்ரீதரன் எம்பியை தூக்கிலிட்டு இருக்கிறார். சாமர சம்பத் அசாநாயக்க சொல்லக்கூடிய ஒரு விடயம். அதே போன்று தன் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய நகர்வுகள் தன்னை ஒரு இராணுவத்தினருக்கு ஆதரவாக செயற்படுகின்றார் என்று சொல்லி தெற்கிலையும் வடக்கிலையும் எதிரிகளாக்குகின்ற ஒரு நிலைப்பாடு காணப்படுகிறது என்பது சார்ந்து பல விடயத்தை சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலே அண்மை காலமாக தமிழரசு கட்சி சார்பில் ஸ்ரீதரன் எம்பி கட்சியினுடைய கொள்கைகளை பின்பற்றவில்லை என்ற ஒரு விமர்சனம் சொல்லப்பட்டு கொண்டு வருகிறது. குறிப்பாக சில முக்கிய காரணங்கள்ல அவர் அரசு வலப்பக்கமான தேர்தல் அல்லது சுய இடுகைகள் மீது ஆதரவு தெரிவித்திருப்பதாக கட்சியினுடைய உச்ச தலைவர்களால் குற்றம் சுமத்தப்பட்டு வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். இதன் காரணமாக தமிழரசு கட்சி உச்ச குழு ஸ்ரீதரனுக்கு இலங்கை அரசியலமைப்பு சபையில உள்ள தனது இடத்தில இருந்து பதவி விலக செய்ய சொல்லும் தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இது பொதுவாக கட்சியின் எதிர்கட்சி தளத்திலிருந்து வேறுபட்ட அரசு மேன்மையை ஆதரித்து கருதப்படுகிறது. கட்சியில உள்ளோர் ஸ்ரீதரன் கட்சியின் ஆர்வத்தையும் கொள்கையும் புறக்கணித்து கட்சியினுள்ள இருந்து பாதிக்க முயற்சிக்கின்றாரா அல்லது அவர் கட்சியின் பொதுவான கொள்கைகளை புறக்கணிப்பதை பலமாக்க முயற்சிக்கின்றாரா என்று மேலதிக சர்ச்சைகள் எழுந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதனால கட்சியின் உட்பிரவேச மற்றும் உள்ளக மாற்று குறித்து சிலர் சதி என்று கூறுகின்ற விதமாக அரசியல் விமர்சனங்கள் பதிவாகி இருக்கிறது. இதையும் விட இவை அனைத்தும் இலங்கையில தமிழரசு கட்சியின் உள்ளக அரசியல்ல நேர்ந்த பிணைப்புகளுக்கான பிரச்சனையாகவும் கட்சி ஒருங்கிணைப்புகளுக்கான சவாலாகவும் உள்ளக கட்டமைப்பு பிரச்சனைகளாகவும் பார்க்கப்படுவதை நாங்கள் அவதானிக்கின்றோம். இது அரசியல் நிலைப்பாட்டில் படி ஆதரவு எதிர்ப்பு வழங்கும் முறைகள்ல வேறுபாடுகள் கட்சி கொள்கைகளை பின்பற்றாமை மற்றும் கூட்டணி நிலைகள்ல இருந்து முரண்பாடுகள் போன்ற காரணங்களால் ஏற்படும் ஒரு விதமான அரசியல் பிரச்சனை என்றும் சொல்லப்படுகிறது. ஸ்ரீதரன் கட்சியினுடைய அதிகாரிகளினால கொள்கைகளுக்கு முரணான சில அரசியல் தீர்மானங்களுக்கு ஆதரவு சொன்னார். அதனாலதான் கட்சிக்குள் அவதானிப்பும் கருத்து வேறுபாடும் உருவானது. இதனை அண்மை காலமாக அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கூட ஏறு மேடைகள் எல்லாம் கூறிய வண்ணம் வணக்கம் போல அடிக்கடி நினைவுபடுத்தி வருகின்றார் என்ற விடயத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அரசியலமைப்பு பேரவையில எதிர்கட்சி சார்பாக இருப்பவர் அரசாங்கத்தின் நிலைப்பாடுகளுக்குள்ளும் அரசாங்கத்தின் பாதுகாப்பு சார்ந்த பதவிகளுக்கும் வாக்களிக்கின்றனர். இது கட்சிக்கு முரணான கொள்கை என்று பொதுச் செயலாளர் கட்சியின் உள்ளக அரசியல் போராட்டம் மற்றும் நிறைவேற்றும் நிலைமைகள் காரணமாக இது சர்ச்சையாகவும் கூட்டத்திலிருந்து வெளியேற முயற்சிப்பது போலவும் தோணுகின்றது என்று ஸ்ரீதரன் வாதிடுகிறார் என்ற விடயம் சொல்லப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இதையும் தாண்டி தமிழர்களும் தமிழ் அரசியல்வாதிகளும் துன்ப நேர்ந்த போது குரல் கொடுக்காத தரப்பினர் ஸ்ரீதரன் என நபர் அரசாங்கத்துக்கு அப்பாற்பட்டு நியாயமான தீர்மானங்களை ஆதரித்துடன் எங்கிருந்து வருகிறார் என்பது என கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கிறது. ஆகவே இவ்வாறு தொடர்ச்சியாக கூறப்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதையும் தாண்டி எந்த ஒரு எதிர்கட்சியிலும் நடக்காத தலைவர் தெரிவு முறை தமிழரசு கட்சிக்குள்ள நடந்திருக்கிறது. நீதிமன்றம் வரை சென்றிருக்கின்றது. இங்கு நிலைப்பாடு என்ன என்பது புலவுபட்டிருக்கிறது அல்லவா? அதுக்கான காரணம் சார் என்ற கேள்விகள் வந்திருக்கிறது. அதுல தெரியும் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஸ்ரீதரன் எம்பி, அதுக்கு பின்னால இருக்கக்கூடிய சுமந்திரன் நகர்வுகள், இப்படி ஏராளமான விடயங்கள் இருக்கின்ற போது ஏகேடி அனுரகுமார் திசாநாயக்க அரசாங்கத்துக்கு ஆதரவு சார்ந்து பேச வேண்டிய தேவை இருக்கிறது. 8 சந்தர்ப்பங்கள்ல உயர் பதவிகளுக்காக ஏகேடி அரசாங்க ஆதரவு பெற்ற வேட்பாளர்களுடன் யாழ்ப்பாண நாடாளுமன்ற உறுப்பினர் இணைந்ததாக அவரது கட்சி குற்றம் சுமத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். இதனால அரசியலமைப்பு சபையில இருந்து ஸ்ரீதரன் விலக வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சி கேட்டுக்கொண்டிருந்தது. இதைவிட ராணுவ அதிகாரி ஒருவரை தணிக்கை தலைவராக நியமிப்பதற்கு ஆதரவளித்தது தொடர்பான சர்ச்சையை தொடர்ந்து அரசியலமைப்பு சபையில இருந்து விலகுமாறு இலங்கை தமிழரசு கட்சி அதன் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனை கேட்டுக்கொண்டதாக அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் சொல்லி இருக்கிறார். சுதந்திரமான அரசு நிறுவனங்களை இராணுவமயமாக்குவது குறித்து ஸ்ரீதரனின் நிலைப்பாடு குறித்து கவலைகளை மேற்கோள் காட்டி அரசியல் குழுவால அந்த முடிவு எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இலங்கை மனித உரிமைகள் ஆணையகத்தின் முன்னாள் ஆணையாளர் அம்பிகா சத்குணநாதன் இராணுவ அதிகாரியினுடைய தலைமை கணக்காய்வாளராக நியமிப்பதற்கு ஆதரவாக ஸ்ரீதரன் வாக்களித்ததை கேள்வி எழுப்பியதை தொடர்ந்து இந்த முன்னேற்றகரமான செயற்பாடு இடம்பெற்றிருக்கின்றது என்பதை நாங்கள் இங்கு பதிவு செய்யக்கூடியதாக இருக்கிறது. எக்ஸ்தல பதிவு ஒன்றில அரசியலமைப்பு பேரவையில பிரதிநிதியான ஸ்ரீதரன் இலங்கை ராணுவத்தின் தணிக்கை பிரிவுல பணிபுரியும் அதிகாரியான அல்லது
ராஜசிங்கவின் நியமனத்தை அங்கீகரித்து வாக்களித்ததாக சத்குணநாதன் சொல்லி இருக்கின்ற விடயம் இங்கு மிகப்பெரிய பேசு பொருளையும் கட்சியிலிருந்து அவர் விலகுவதற்கான சந்தர்ப்பத்தையும் உண்டு பண்ணியிருக்கிறது. உண்மையாகவே இது இருந்தால் எம்பி ஸ்ரீதரன் தனது வாக்களிப்புக்கான காரணத்தை தமிழ் மக்களுக்கு விளக்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இது ராணுவ அதிகாரி ஆதரிப்பது ராணுவமயமாக்கல் மற்றும் தமிழர்களின் உரிமைகள் மீதான அதன் தாக்கத்துக்கு எதிரான அவரது பொது எதிர்ப்பை முரண்படுகின்றது என்றும் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதையும் தாண்டி முன்னாள் தணிக்கை தலைவர் நிதி விரயம், தவறான மேலாண்மை மற்றும் ராணுவத்துக்குள்ள சாத்தியமான ஊழல் ஆகியவற்றை அடையாளம் கண்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில தான் தணிக்கை தலைவரை பொறுப்பேற்க ராஜசிங்கவின் பரிந்துரையை அரசியலமைப்பு சபை நிராகரித்திருப்பதாக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து அவரது கருத்துக்கள் வந்திருக்கின்றன என்ற விடயத்தை நாங்கள் இங்கு பதிவு செய்யக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது இருக்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், பதவி விலக சொல்லுகின்ற முடிவு சார்ந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஸ்ரீதரனை பதவி விலக சொல்லும் இந்த முடிவு ஒரு வாக்கு அடிப்படையில எடுக்கப்படவில்லை என்று கட்சி வட்டாரங்கள் சொல்லுகின்றன. ஸ்ரீதரன் உறுப்பினர்ல இருந்து 8 சந்தர்ப்பங்கள்ல அரசியலமைப்பு சபையில அரசாங்க ஆதரவு பதவிகளை ஆதரித்திருக்கிறார் என்று வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இவற்றில 3 வாக்குகள் பொதுமக்கள் அல்லது சுயாதீன நிறுவனங்களுக்கு ராணுவ வீரர்களை நியமிப்பது தொடர்பானவை. அதில் இழப்பீட்டு அலுவலகம், காவல் ஆணையகம் மற்றும் கணக்காளர் ஜெனரலாக ஒரு ராணுவ அதிகாரியை நியமிப்பவை அடங்கும் என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல ஸ்ரீதரன் எம்பி நாடாளுமன்றத்துல பேசியிருந்த நகர்வு தன்னை சிங்கள மக்களிடமும் தமிழ் மக்களிடமும் ஒரு எதிரியாக பார்க்க சொல்லுகிற ஒரு நிலைப்பாட்டை உண்டு பண்ணி இருக்கின்றார்கள். அப்படின்னா நான் எங்க போவது என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். இன்னும் தங்களுடைய கட்சிகளுக்குள்ள இருந்து கொண்டு தன்னை கட்சியிலிருந்து துரத்த வேணும் என்று சொல்லி பழிவாங்கல்கள், அதே சதிகரமான நடவடிக்கைகள் நடைபெறுகிறது. அது எந்த ஒரு காலத்திலையும் இடம்பெறாது. நான் அந்த கட்சியை விட்டு செல்ல மாட்டேன், அதுக்கான வாய்ப்புகளும் இல்லை என்ற விடயத்தை சொல்லி இருக்கிறார். இதையும் தாண்டி அவர் நிறைய விடயத்தை சொல்லியிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த வார் பெர்மிட்டுகள் சார்ந்து ஸ்ரீதரன் தான் கிளிநொச்சிக்கு வார் பெர்மிட்டுகளை வாங்கி தந்தார் என்று சொல்லுகிறார்கள். இது ஏன் NDP அரசாங்கம் ஏகேடியுடைய அரசாங்கத்துல அதை நிரூபித்து காட்ட முடியாதவர்களாக இருக்கிறார்கள்? அப்படி ஒரு வலுவில்லாத அரசா என்று சொல்லி நாடாளுமன்றத்துல ஸ்ரீதரன் எம்பி கேள்வி தொடுத்திருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே எது எப்படி இருந்தாலும் இந்த அரசியல், அதாவது அரசியல் பரப்புல ஸ்ரீதரன் எம்பி கட்சியிலிருந்து விலக வேண்டும் என்ற பொதுச் செயலாளர் சொல்லியிருக்கக்கூடிய நகர்வு, அதே போன்று வடக்கிலையும் தெற்கையும் மையப்படுத்தி அவருக்கு எதிரிகளாக மக்களை மாற்றுகின்ற ஒரு நிலைப்பாடு, ஏகேடியுடைய ஆட்சியில ஏன் இவருக்கான அந்த பார்போமிட்டு தொடர்பிலான தீர்வை வழங்க முடியவில்லை என்ற கேள்வி, இவற்றுக்கெல்லாம் அரசு எவ்வாறு பதில்களை வழங்கப் போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றும் ஒரு பதிவோடாக சந்திப்போம். வணக்கம்.